நான் உங்கள் எம்எஸ் பாஸ்கர். இந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு அம்மையார் காளி மாதாஜி அப்படின்னு அவங்களே ஆட்கொண்டிருக்கார். புரியுதா? அவங்களே ஆட்கொண்டு அவங்களை இறை தொண்டு ஆற்றச் சொல்லி அவர்களை பணித்து இந்த இடத்துல அவங்க இந்த இறை தொண்டு ஆற்றிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கூட இந்த பாபாவினுடைய விக்கிரகம் அவங்க எங்கிருந்தோ செஞ்செல்லாம் கொண்டு வந்து வைக்கல. யார் செய்தது, எப்போ செய்தார்கள் தெரியாது. 18/8/2016 அப்படின்னு சொன்னாங்க. இந்த இடத்துல ஒரு தண்ணி பிடிக்கிறதுக்கு யாராவது ஜனங்கள்லாம் வந்திருக்கிறாங்க. அப்போது திடீர்னு என்னமோ விபூதி வாசனை வந்திருக்கு. என்ன அது விபூதி வாசனை வருது அப்படின்னு எல்லோரும் ஒரே ஆச்சரியமாக இது பண்ணும்பொழுது அந்த இடத்துல இது பார்க்கும்பொழுது அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே பார்த்தாக்க இந்த ஐயாவனுடைய அந்த விக்கிரகம் அந்த இடத்துல இருந்திருக்கு. அது அப்போ தான் வரணும் அப்படின்றது யாருடைய சித்தம்? அவருடைய சித்தமா? இல்லை அன்றைக்கி தான் அவங்க பார்த்தாங்களா? அவ்வளவு நாட்கள் வராமல் இருந்து திடீர்னு வந்திருக்காரு, இந்த விக்கிரகம் கிடைச்சிருக்க அப்படின்றது தெரியல. அது சரி, ரைட். நீங்கள் அது இயற்கையாக அந்த இடத்துல தண்ணி வந்தது, அவருடைய விக்கிரகம் தெரிஞ்சிருக்கு. அது எந்த காலத்தில் யாரும் உள்ளே வச்சாங்களோ எப்போ வச்சாங்களோ தெரியாது. ரைட், ஓகே. அந்த நேரத்தில் தெரிய வேண்டும் என்று அந்த நேரத்தை குறித்து அந்த நேரத்தில் இந்த விக்கிரகம் வெளியே தெரிய வேண்டும் என்று தீர்மானித்தது ஒன்று அவருடைய திருவுளமாக இருக்கலாம், இல்லை சிவனுடைய திருவுளமாக இருக்கலாம், இல்லை இயற்கையாக கூட இருக்கலாம். எதுவாக சொன்னாலும், இயற்கையோ நீங்கள் மற்ற தெய்வங்கள் எந்த தெய்வத்தினுடைய பெயரை சொன்னாலோ, பாபாவினுடைய பெயரை சொன்னாலோ, யாருடைய பெயரை சொன்னாலோ, அதுதான் நேரம், அதுதான் இயற்கை, அதுதான் விதிக்கப்பட்டது அப்படிங்கிறது தான். அவர்களுக்காக வர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தோன்றினாலோ, இல்லை வர வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் ஏற்பட்டாலோ, இல்லை வருவதற்கு அவர்களுக்கு ஒரு பாக்கியம் இருந்தாலோ நிச்சயமாக வருவார். இவ்வளவுதான்.